அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். உங்கள் அனைவரையும் பொற்காலம் சேனலுக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, வைகுண்ட ஏகாதசியின் போது ஒரு தனித்துவமான வைணவ கோவில் வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இத்தகைய வழிபாடு ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி ஆகிய 3 திவ்ய தேசங்களில் மட்டும்தான் இந்த வழிபாடு நடைபெறுகிறது. அந்த வழிபாட்டினுடைய பெயர் என்னன்னா அரையர் சேவை. இந்த அரையர் சேவையினுடைய வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வைகுண்டத்தை பூலோக வைகுண்டம் என்றும் திருநாடு என்றும் தமிழில் சிறப்பித்து கூறுவார்கள். அத்திருநாட்டிற்கு செல்பவர்கள் எப்போதும் பெருமாளை தரிசிக்கும் பாக்கியம் பெறுவார்கள். அவர்களுக்கு நித்திய சூரிகள் என்று பெயர். இவர்களுக்கு பசி, தாகம், உறக்கம் என்றும் எந்த உணர்வுமே இருக்காது. பேரானந்தத்தில் எப்பொழுதுமே மூழ்கியிருப்பார்கள். பரவச நிலையில் பெருமாளை புகழ்ந்து ஆடி பாடுவார்கள். இக்காட்சியை பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலும் நிகழ்த்த வேண்டும் என்ற ஆவல் நாத முனிகளின் உள்ளத்தில் எழுந்தது. அரையர் எனும் அபிநயத்தோடு ஆடும் கலைஞர்களை உருவாக்கினார். இதுவே அரையர் சேவை என்று வழங்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது. 4000 தொகுத்த நாத முனிகளே இந்த சேவையை தொடங்கி வைத்தார். பாசுரங்களை பாடும்போது அதற்கேற்ப முகம், கை, பாவம் காட்டி அரையர் நடிப்பார்கள். அரையர் சேவையில் முத்துக்குறி என்ற பகுதி உண்டு. குறி சொல்லும் ஒரு பெண்ணிடம் தாய் தன் மகளின் எதிர்காலம் குறித்து கேட்பதே முத்துக்குறி. முத்துக்குறியை காண வரும் ஆண்களும் பெண்களும் பட்டு உடுத்தி வருவது வழக்கம். அன்று அரையர் ஒருவர் பட்டு உடுத்தி தாயாக, மகளாக, குறி சொல்பவளாக மாறி மாறி அபிநயத்தோடு பாடி ஆடுவது சிறப்பு. தமிழகத்தில் ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் ஆகிய 3 திவ்ய தேசங்களில் மட்டும் வைகாசி ஏகாதசியை ஒட்டி அரையர் சேவை நடக்கிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய 10 நாட்களான பகல் 10 என்றும், அதாவது மார்கழி அமாவாசைக்கு அடுத்த பிரதமை முதல் தசமி வரை, வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு வரும் 10 நாட்களை ஏகாதசி முதல் பஞ்சமி வரை 10 நாட்களாகவும் கொள்வார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் மார்கழி தவிர ஆடி, தை மாதங்களிலும் அரையர் சேவை உண்டு. அரையர் என்போர் வைணவ கோவில்களில் திராவிட வேதம் எனப்படும் 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடும் இறை தொண்டர்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் ஆடவரே. இவர்கள் இப்பாடல்களை அபிநயத்துடன் தாள ஒலிக்கேற்ப ஆடி பாடும் நிகழ்ச்சி அரையர் சேவை என்று அழைக்கப்படுகிறது. அரையர் என்பவர் கோவில் மூலவருக்கான பலவித சேவையில் தினசரி ஈடுபட்டாலும் நாத முனிகள் ஏற்பாட்டுக்கிணங்க பொங்கல், பங்குனி உத்திரம், திருவாடிப்பூரம் உள்ளிட்ட திருவைத்யயனம் உற்சவங்களில் இறைமுன் அரையர் சேவை செய்வதை கட்டாயமாக்கி உள்ளனர். திராவிட வேதம் தொகுத்த நாத முனிகளில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த அரையர் சேவை தொடங்கப்பட்டது. மேலை அகத்து ஆழ்வான் மற்றும் கீழை அகத்து ஆழ்வான் என்னும் தன்னுடைய 2 மருமகன்களுக்கும் நாத முனிகள் 4000 பிரபந்தங்களை பண் மற்றும் தாளத்துடன் கற்பித்ததாகவும் இவர்கள் வழி வந்தவர்களும் இவர்களிடம் கற்றவர்களுமே இன்று தமிழகமெங்கும் உள்ள அரையர்கள் என்று நம்பப்படுகிறது. முதலில் இந்த சேவை ஸ்ரீரங்கத்தில் தொடங்கப்பட்டது. திருக்கோவில் உற்சவர் முன் நடைபெறும் அரையர் சேவையின் போது அரையர்கள் பஞ்சகச்சம் அணிந்து அரையர் குல்லாய் எனப்படும் கூம்பு வடிவ தொப்பியும் இறைவனுக்கு சாத்தப்பட்ட மாலையோடு வழக்கமான வைணவ சின்னங்களையும் அணிந்திருப்பார்கள். காதுகளை மறைக்கும் வகையில் 2 பட்டைகள் தொங்கும். குல்லாய் முழுவதும் சரிகை வேலைப்பாட்டுடன் அமைந்திருக்கும். இத்தகு அரிய கலை வைணவ கோயில்களில் மட்டுமே காணப்படும். உற்சவர் முன்பு நிகழ்த்தப்படும் இச்சேவையானது 3 பகுதிகளை கொண்டது.
முதல் பகுதி பிரபந்தத்தின் குறிப்பிட்ட பாடலை பாடுவது. இரண்டாவது பகுதி பாடப்பெற்ற பிரபந்தத்தின் பொருளுக்கு ஏற்றாற்போல் அபிநயம் பிடித்து ஆடுவது. மூன்றாவது பாடலின் உட்பொருளை விளக்கி கூறுவது. இவ்வாறு 3 பகுதிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சேவை. இது கதையை தழுவி அமையாமல் ஒரு பாடலுக்கான பொருள் விளக்கம் தரும் நிலையில் அமைகிறது. அரையர் ஒருவரே பல்வேறு பாத்திரங்களாக வேட புனைவு மாறுதல் இன்றி அபிநயிப்பார். காட்சி மாற்றங்களை மாந்தர் கூற்று வழியே பாகுபடுத்துவார். பாசுரத்தின் ஒரு தொடருக்கு பல நிலைகளில் அபிநயம் செய்யும் சிறப்பினை இக்கலையில் காணலாம். பல நாட்கள் பயிற்சிக்கு பின்னரே அரையர்கள் இச்சேவை செய்ய அனுமதிக்கிறார்கள். மேலும் நிரம்பிய மொழிப்புலமை இச்சேவைக்கு அடித்தளம் என்பதால் பொதுவாகவே அரையர்கள் தமிழ் மொழியிலும் பிரபந்தத்திலும் மிகவும் புலமை மிக்கவர்களாகவும் உள்ளனர். அரையர் விண்ணப்பம் செய்வார், பாடுவான், இசைக்காரர், தம்பிரான்மார் என்றெல்லாம் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பிரபந்தங்களில் அரையர்கள் தமிழ் சூர்ணிகைகளைச் சேர்ந்துள்ளனர். ஆழ்வார் பாசுரங்களை இசையுடன் பாடி அனுபவித்து அவற்றின் விளக்கங்களை அழகுற பேசி நடிக்கும் முத்தமிழ்கலையே அரையர் சேவையாகும். இந்த சேவையை மிகவும் திறம்பட செய்கின்ற அரையர்களை பற்றி நாம் அனைவரும் இந்த வைகுண்ட ஏகாதசியின் போது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவிலிருந்து வைகுண்ட ஏகாதசியின் போது ஸ்ரீரங்கத்தில் மிகவும் பிரபலமான அரையர் சேவையை பற்றியும் இந்த அரையர் சேவை எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றியும் அவர்கள் பல நாட்கள் பயிற்சிக்கு பின் தமிழ் மொழியிலும் 4000 திவ்ய பிரபந்தத்திலும் தங்கள் புலமையை வளர்த்து கொண்டு இந்த திவ்ய சேவையை ஸ்ரீரங்க கோயிலில் நம்பெருமாள் முன்னிலையில் செய்கிறார்கள் என்பதை பற்றியும் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொண்டோம். இன்றும் தமிழகத்தில் ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் ஆகிய 3 திவ்ய தேசங்களில் மட்டும் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அரையர் சேவை நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.